திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தனியாக இருந்தால் உறுதியாக அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் திமுக இணை செயலாளர் டாக்டர் சரவணன் அவர்கள் ஆலோசனை வழங்குவார். இந்த நலன் செயலாளரோடு இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட கழக பொருளாளர் உறுப்பினர் மாணவருடைய மாநில இணைச் செயலாளர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழக மருத்துவனுடைய இணைச் செயலாளர் ஆண்மை சகோதரர் சரவணன் அவர்களே, ஆண்மை தம்பி பகுதி செயலாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களே, ஆண்மை கிளிய பகுதி செயலாளர் கலைச்செல்வன் அவர்களே, முன்னாள் மண்டல தலைவர் சண்முகவெளி அவர்களே, ஆண்மை கிளிய எப்படி மழை எப்படி கொட்டி கொட்டினால எல்லாரும் எழுந்து வர்றதுக்கு ஆயிடுச்சு. நாளை மறுநாள் குறிப்பிட்ட டயத்தில் சரியாக 10 மணிக்கெல்லாம் நம்ம ஜான்சன் இருந்து பெரியார் வரைக்கும் பகுதி செயலாளர் வரையாக ஒவ்வொரு பகுதி வாரியாக நிற்கணும். மகளிர் அதே மாதிரி அணிச்செயலாளர் சோலை ராஜா அவர்களே, ஆண்டு இந்திய மாவட்ட உறுப்பினர் பகுதி செயலாளர் தந்தை சித்தன் அவர்களே, பறவை திருவிழாத்துடைய முன்னாள் சேர்மன் ஆண்டு இந்திய தகவல் தொழில்நுட்பத்தினுடைய மண்டல துணை செயலாளர் மாணிக்கம் அவர்களே, பயிற்சியாளர் ஆண்டு இந்திய அருமை தம்பி பாஸ்கரன் அவர்களே, பயிற்சியாளர் அன்பு சோதரர் நாட்டாமை வழக்கறிஞர் அசோகன் அவர்களே, அருமை தம்பி பகுதி செயலாளர் அண்ணா நகர் முருகன் அவர்களே, பகுதி செயலாளர் மகேந்திரன் அவர்களே, பகுதி செயலாளர் ஞானசேகரன் அவர்களே, தன்னை பகுதி செயலாளர் தேவாலயன் அவர்களே, மகளிர் செயலாளர் சுகந்தி அசோக் சுகந்தி அசோக் அவர்களே, தம்பி உறுப்பினர் ஆர்மை முறையாக தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா, உரியவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காகத்தான் நமக்கு நம்முடைய மகளிர் செய்தார ஆரம்பித்தார் வழங்கப்படி அவர்களை இங்கே நியமிச்சிருக்காங்க. சரி, நாளைய தினம் 2 ஜோடி, நாளை மறுநாள் 2 ஜோடி பகுதியாக வாழை செயலாளர் வரவழைச்சு ஒரு இடத்துல எப்போ பார்ப்போம்ல அது மாதிரி நிர்வாகிகளை பார்த்துட்டு நீங்க கொடுத்தது என்ன அவங்க சொன்னீங்கன்னா நிர்வாகிகளை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்ப்போம். இதுக்காகவும் வர 26 நாளை ஆட்சி இரண்டாவது விஷயம் கழகத்துடைய உறுப்பினர்களை உறுப்பினர்களுக்கு ஒழுங்காக கொடுத்தார்களா, பகுதி செயலாளரை சேர்த்திருக்கிறார்களா அல்லது மொத்தமாக வீட்டிலேயே வைத்திருக்கிறார்களா, அதை அழைக்கிறார்களா, இதையெல்லாம் பார்த்து வர வேண்டும் என்று கழகத்துடைய பொதுச் செயலாளர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலேதான் அதை எடுத்துச் சொல்வதற்காக எல்லாரும் அவசியம் வருவார்கள், கண்டிப்பாக வர வேண்டும். அது பொது பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை, நம்முடைய சக்தியை காட்டக்கூடிய ஒரு வலிமையை நாட்டு மக்களுக்கு காட்டுவதற்காக இதர கட்சிகளுக்கு சக்தி வாய்ந்த மக்கள் இருக்கிறார்கள். மக்கள் இருக்கிறார்கள். நாம் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கிறேன் எங்களை யோசித்து பார்க்க முடியாது என்று சொன்னார். அதையேதான் நாம் கேட்கக்கூடிய ஏழப்பயிற்கெல்லாம் சொல்வேன். கூட்டணி என்பது
பேர் பண்றாங்கன்னா அன்னைக்கு ராத்திரி கூட கூட்டணி என்று சொல்லலாம். நாங்க எத்தனையோ பார்த்திருக்கிறோம். 52 வருஷம் எத்தனை தேர்தலை நாங்க பார்த்திருக்கோம். சீட்டு பிரச்சனை வரும், தொகுதி பிரச்சனை வரும், எங்களுக்கு தெரியாது. அதனால அந்த கூட்டணியை வச்சு எல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டு அதிமுக ஆட்சிக்கு வராது, நாங்க தான் பலமான கூட்டணின்னு சொன்னா திமுக இப்ப பள்ளத்தை தோண்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த சாணத்தை தோண்ட ஆரம்பிக்கும். ஒரு வருஷத்தை மொத்தமா தோண்டிடுவோம். இன்னைக்கு பாருங்க, டிவியில பார்த்தேன், பேப்பர்ல கூட வந்துருக்கு. என்ன வந்துருக்குன்னா, அதானி பையன் ஸ்டாலின் பையனை வந்து பார்க்க போயிருக்கான். யாரு? அதானி பையன். ஏன்னா எங்க அப்பா காட்டா, அவன் அம்மா பின்னா பேத்தி, அவன் தாக்க பெரிய அதானி பையன் வந்து ஸ்டாலின் பையனை பார்த்து போயிருக்கான். படம் வந்துருக்கு. இதுல என்ன தெரியுதுன்னா, அதானியோட கொள்ளையடிக்கிறதுக்கு இவன் தயாராகிட்டான்றதான் தெரியாது. ஏன்னா உதாரணம் வரைக்கும் அதானியை பற்றி சொல்லிட்டு இருந்தா பார்லிமெண்ட்ல இந்த மூக ஸ்டாலின் கையெழுத்து கழிவுறு. பார்லிமெண்ட்ல அதானி ஆட்சி தான் நடக்குது, மோடி ஆட்சி இல்ல சொன்னது யாரு? ஸ்டாலின் தங்கச்சி. ஆனா இன்னைக்கு அதானி பையன் ஸ்டாலின் பையனை போய் பார்த்து படம் வந்திருக்கல. நான் சொல்லல, இதுக்கு மேல நான் விவரமா பேச விரும்பல. ஏன்னா ஆட்சி முடிய போகுதுன்னா ரொம்ப பிரகாசமா எரியும். அதுதான் போட்டு சொல்ற திமுக. அண்ணா திமுக அழிஞ்சு போயிட்டு கிடைக்காது. எம்ஜிஆர் போட்ட விதை, எம்ஜிஆர் போட்ட மண்ணு, எம்ஜிஆர் ஆரம்பித்தது. எங்க அம்மா செத்து வந்து நினைச்சா நீங்கதான் அழிஞ்சு போறீங்களே தவிர நிச்சயமா அண்ணா திமுக உறுப்பினருக்கான ஒழுங்கா போய் பகுதி செயலாளர்னா வட்ட செயலாளர்கள் கொடுத்துருங்க, கண்டிப்பா கொடுத்துருங்க. நீங்க வட்ட வட்டமா போய் வட்ட செயலாளர்கிட்ட இன்வாய்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ரெசிப்ட் வாங்கி வச்சுக்கிட்டு கார்டு கொடுத்துருங்க. நீங்க கார்டை மொத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, நீங்க எலெக்ஷன்ல நின்னீங்கன்னா கூட உங்களை நாங்க ஜெயிக்க விடுவாங்க. ஒழுங்கா கார்டை கொண்டு போய் தலைமை கழகத்துல மாவட்ட செயலாளருக்கு கொடுத்து, மாவட்ட செயலாளர் பகுதியில் கொடுத்து, பக்கத்தில் கொடுத்த கார்டை யாருமே மொத்தமா வச்சுக்க கூடாது. அந்தந்த வட்டத்தில் கொடுத்துடணும், கிளையில் கொடுத்துடணும். யார் யார் கார்டு ரசிக்கிறோம் கட்டிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்த்து கொண்டு நான் பணியோடு கேட்கிறேன். நானும் மாவட்ட செயலாளரும் எல்லா இடத்துக்கும் பார்த்து விசாரிக்கிறதா இருக்கும். அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்த பொழுது 100 நாளைக்கு மேல போகாது, இது மலையாள கட்சி, சினிமாவை பார்த்து பயங்கரம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கு அவர் எடுத்த அந்த முயற்சி ஒரு பக்கம் வலதுகின்ற ஒரு பக்கம் இடதுகின்ற 2 தலைவர்களையும் உட்கார வைத்து நடுவில் நாயகனாக வெள்ளை தூக்கி அணிந்து கருப்பு கண்ணாடி கொண்டு மாண்புமிகு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சர் கருணாநிதி மீது அடிக்கடிக்கான குற்றச்சாட்டுகளை ஆதிக்கமாக வைத்து ஒரு நாட்டை கொள்ளையடிக்கும், தமிழ்நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார் நயனாக கருணாநிதி என்று சொல்லி அத்தனை குற்றச்சாட்டு உண்மையானது என்று சொல்லி அவர் எடுத்த போராட்டத்தின் மூலமாக அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அந்த நடவடிக்கை எடுத்து சர்க்காரை நீதிபதி வைத்து இந்த நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் லஞ்சம் வாங்குவதற்கு ஒருவர் இருக்கிறார் சொன்னால் விஞ்ஞான ரீதியாக சயின்டிபிக் துறையிலே ஒரு மனிதன் இருக்கிறது சொன்னால் தமிழகத்தின் முதலமைச்சர் கருணாநிதி தான் ஊழலின் மொத்த உருவம் சர்க்காரியாக நீதிபதியை வைத்து தீர்ப்பு வைக்கிறார்கள். இந்த பெரியார் திமுக அரசுக்கு ஒரு பாடம் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய பதவி, நம்மை பொறுத்தவரைக்கும் பதவி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு
அதை எடுத்துக் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்வில் அறிக்கை வேண்டும். அதற்கான ஆலோசனை நம்மளுடைய மாநில முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய ஆலோசனைப்படியும் இன்னும் நம்மளுடைய வயதுக்கு 53வது ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம ஒரு வருஷத்துல அடுத்த சட்டமன்ற தேர்தலை தொடங்கி இருக்கின்றோம். ஆனால் எல்லாரும் வந்து சோர்வை அகற்றி ஒரு உத்வேகத்தோட தலைவர் கழக பணியாற்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு மாற்றம் நம்மளுடைய எடப்பாடி நல்ல புதுசாக தலைமையுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அவரை தமிழகத்திற்கு நான் பாடுவதற்கு சொல்லி நல்ல வாய்ப்புகள் நன்றி கூறுகிறேன்.